ஏங்க, நான் ரெசார்ட் ஃபுல்லா கார்த்தியை தேடி பாத்துட்டேங்க. அவன் எங்கேயுமே காணோம். இவகிட்ட கேட்டா ரொம்ப திமிரா பதில் சொல்றா. அதான் கோவத்துல அடிக்க போனேன். அது தப்பாங்க? கோவத்துல அடிக்க போனது தப்புதான். நீ அடிச்சிருக்கணும். நான் என்ன தப்பு பண்ண? நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அடடடடா, இவ என்ன சிவாஜியையும் சாவித்திரியையும் ஜூஸ் போட்டு குடிச்ச மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிறா? எதுக்காக இந்த நடிப்புன்னு தெரியலையே. ஏமா சத்யா, கார்த்தி எங்கதான் போனா? ரொம்ப நேரமா அவனை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அவன் எங்கதான் போயிருக்கான்னு தெரிஞ்சா ஆதிரை கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்குமா திமிரா பேசணும்? போய் மாமா, ஆதிரை சொல்றது எல்லாமே சுத்த போய். உங்க புள்ளைய பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கல. கேட்காமலே மேல அபாண்டமா பழி போடுறாங்க. ஏய், யார் உன் மேல பழி போட்டா? அதெல்லாம் உன்னோட பழக்கம். இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆமா. என்னங்க? என்னங்க? அழுவாத சத்யா, அழுவாத அழுவாத. நான் பாத்துக்கிறேன். வா வா. அண்ணி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆவுன்னா எதுக்கு எடுத்தாலும் என் பொண்டாட்டிய கை வாங்கிட்டே இருக்கீங்க. டேய், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஆதிரிட்ட கோவப்படாத. உன்னை ரொம்ப நேரமா காணோன்னு ஆதிரை தேடிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிகிட்ட வந்து எங்கன்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவ ஒழுங்கா பதில் சொல்லவே இல்ல. ரொம்ப திமிரா பேசியிருக்கா. அதனாலதான் ஆதிரை கோவப்பட்டா. ஏங்க, நான் உங்க மேல சத்தியமா சொல்றேங்க, ஆதிரி அக்கா உங்களை பத்தி என்கிட்ட கேட்கவே இல்ல. கேட்டிருந்தா நீங்க எனக்காக பூ வாங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிருப்பேனே. அது எதுக்குங்க நான் சொல்லாம மறைக்கணும்? என்ன எதுக்கு நீங்க தேடணும்? டேய், எல்லாரையும் நான் சாப்பிட அழைச்சிட்டு போனேன். சாப்பிட நீ மட்டும் இல்ல. அதனால நான் தானே ஆதிரிகிட்ட நீ எங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் உன்னை காணாம அவ தேடி பாத்திருக்கா. அது ஒரு தப்பாடா? தப்புதான். புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலேயே ஆடுறது தப்புதான். எனக்கு தெரியாதா இவங்களை பத்தி? கார்த்தி, வேணா. தேவையில்லாம வார்த்தை விடாத. அண்ணி, நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல. அப்பா, என்னப்பா இது தேவையில்லாத பிரச்சனை? சத்யா கிட்ட நான் தான் இந்த புடவைக்கு பூ வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பூ வாங்கிட்டு வரதுக்கு போனேன். அது ஒரு பிரச்சனையாப்பா இப்போ? இதுக்குதான் நான் பூவெல்லாம் வேண்டாம், நீங்க எங்க போகாதீங்கன்னு சொன்னேன். என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப நான் தானே அவமானப்பட்டு குற்றவாளியா நிக்கிறேன். சத்யா, சத்யா இங்க பாரு. சத்யா, அழுவாத, விட்டு தொலை. எல்லாரும் பாக்குறாங்க, அழுவாத. அடேங்கப்பா. அண்ணா, உனக்காக தானே இது எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்க. இவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறம் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டாங்கன்னு வச்சுக்கோயே, அப்புறம் நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. சத்யா, சத்யா, அழுவாத அழுவாத. இந்தா இந்த சத்யா, வச்சுக்கோ, புடி, வச்சுக்கோ. இதுக்கெல்லாம் அழுவலாமா? அழுவாத, சரியா? சத்யா, வா போலாம். ஆதிரே, அந்த பையன் சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். இனிமே நீ அவங்க விஷயத்தில் தலையிடாத. எக்கேடோ கெட்டு போட்டும். அடிப்பாவி, இந்த சத்யா 1 நம்பர் கேடியார் பாப்பல இருக்க. அக்கா, என்ன ஆச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க? என்ன இதுக்கு தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆனந்தி, அது ஏதாச்சும் பிரச்சனையாக்கா? ஆஹா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இல்ல, கௌஷிக் அவர் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தாரு? அத எங்க கேக்குறீங்க? சரியான பிளேடு நம்பர் 1 இருப்பாரு போல. சம்பந்தம் இல்லாம ஏதேதோ கேட்டுட்டு இருந்தாரு.
நான் என்னமோ பெரிய செலிபிரிட்டி மாதிரியும் அவர் என்னமோ என்ன பேட்டி எடுக்க வந்த மாதிரியும் உனக்கு பிடிச்ச நடிகர் யாரு, உனக்கு பிடிச்ச கலர் என்ன, உனக்கு பிடிச்ச ஃப்ளவர் என்னன்னு முக்க போட்டு சாவடிச்சிட்டா இருக்கா. சரி பெரியப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆச்சே, நோஸ் கட் பண்ணிட கூடாதுன்னு அவர் போட்ட மொக்கைக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? வேற எதுவும் பேசலையே? அவர் என்கிட்ட வேற என்ன பேசிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?